ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன சிந்தாமணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சிந்தாமணி சிக்கன் எந்த ஊர் ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டு. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல. நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு முக்கியமானதே வரமிளகா தான். வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய சேர்த்திக்கோங்க, அதுதான் இந்த சிக்கனுக்கே முக்கியமானது. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன். மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு வரமிளகா தான். இது நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கனை போன்லெஸ் சிக்கனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருளை வரட்டும். இந்த சிக்கனில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இந்த வரமிளகா காரமே போதும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கனு. தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நம்ம மூடி வச்சுட்டு அப்பப்போ இடையில எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அது எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் வெந்து சுருண்டு வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனா போதும். பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்திருக்கு பார்த்திங்களா. மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. இதே சிக்கன் சேலம், ஈரோடு சைட்லாம் பள்ளிப்பாளை சிக்கன் சொல்லுவாங்க. சேம் இதே மெத்தடு தான். அந்த ஊரில் இந்த மாதிரி பேரில் சொல்லுவாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டை வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய், டாட்டா.